நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி. அத்தியாயம் 2ல் தான் இருக்கு. ஒவ்வொருவரும் நேரே இருக்கும் வினாடிக்கு தகுந்தவாறு தங்கள் மனமொழி மெய்களை மாற்றி தயாராகி கொண்டிருந்தார்கள். பேச வேண்டிய வார்த்தைகளும் வாக்கியங்களும் யோசிக்கப்பட்டன. எப்படி சிரிப்பது, எப்படி கைகூப்புவது என்றெல்லாம் சிந்தித்து உள்ளேயே திட்டமிடப்பட்டன. அரசர் நுழையும் முன்புள்ள கொலு மண்டபம் போல் மரியாதை கூடிய அமைதியாயிருந்தது அந்த ஹால். நண்பன் கோபாலுக்கு தானும் அத்தனை செயற்கைகளை மேற்கொள்வதா வேண்டாமா என்று முத்துக்குமரனின் மனதில் ஒரு பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. தானும் இத்தனை அதிகப்படி மரியாதை பதற்றங்களுடன் நண்பனை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம்தானா என்று தயங்கினான். அவன் நண்பன் தன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பொறுத்தேதான் அவனிடம் எப்படி நடந்து கொள்வது என்பதை முடிவு செய்யலாம் என்று தோன்றியது அவனுக்கு. கம்பெனியில் நாடகங்கள் நடைபெறாத காலத்தில் இரவு 2வது ஆட்டம் சினிமா பார்த்துவிட்டு வந்து மீதி இருக்கும் ஒரே பாயில் இருவராக படுத்து தானும் கோபாலும் உறங்கிய பழைய இரவுகளை நினைத்தான் முத்துக்குமரன். அந்த அந்யோன்யம், அந்த நெருக்கம், அந்த ஒட்டுறவு இப்போது அவனிடம் அப்படியே இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கலாமா கூடாதா என்பதை முத்துக்குமரனுக்கு புரியவில்லை. பணம் மனிதர்களை தரம் பிரிக்கிறது. அந்தஸ்து, செல்வாக்கு, புகழ், பிரபல்யம் இவைகளும் பணத்தோடு சேர்ந்துவிட்டால் வித்தியாசங்கள் இன்னும் அதிகமாகிவிடுகின்றன. வித்தியாசங்கள் சிலரை மேட்டின் மேலும் சிலரை பள்ளத்திலும் தள்ளிவிடுகின்றன. பள்ளத்தில் இருப்பவர்களை மேட்டில் இருப்பவர்கள் சமமாக நினைப்பார்களா? பூகம்பத்தில் சமதரை மேடாகவும் மேடு பள்ளமாகவும் ஆவது போல பணவசதி என்ற பூகம்பத்தில் சில மேடுகள் உண்டாகின்றன. அந்த மேடுகள் உண்டாவதனாலேயே அதை சுற்றியிருந்த இடங்கள் எல்லாம் பள்ளமாகிவிட நேரிடுகிறது. பள்ளங்கள் உண்டாக்கப்படுவதில்லை. மேடுகள் உண்டாகும்போது மேடல்லாத இடங்கள் எல்லாம் பள்ளங்களாகவே தெரிகின்றன. மேடுகள் பள்ளங்கள் நேர்கின்றன. கவிதையின் இருமாப்பும் தன்மானத்தின் செருக்கும் நிறைந்த அவன் மனம் கோபாலை மேடாகவும் தன்னைத்தானே பள்ளமாகவும் நினைக்க தயங்கியது. கவிதை விளைகிற மனத்தில் கர்வமும் விளையும். கர்வத்தில் 2 வகை உண்டு. அழகிய கர்வம், அருவருப்பான கர்வம் என்றும் அவற்றை பிரிப்பதனால் ஒரு நளினமான கவியின் மனதில் விளைகிற கர்வங்கள் அழகியவை. அரளிப்பூவின் சிவப்பு நிறம் கண்ணை குத்துகிறது. ரோஜாவின் சிவப்பு நிறம் கண்ணுக்கு குளுமையாகிறது. கவியில்லாதவன் அல்லது ஒரு முரடனின் கர்வம் அரளியின் சிவப்பை போன்றது. கவியாக இருக்கும் இங்கிதமான உணர்ச்சிகளையுடைய ஒருவனின் கர்வம் ரோஜாப்பூவின் சிவப்பை போன்றது. முத்துக்குமரனின் உள்ளத்திலும் அப்படி ஒரு மெல்லிய கர்வம் அந்தரங்கமாக உண்டு. அதனால்தான் அவன் நண்பன் கோபாலை அந்நியமாகவும் தன்னைவிட உயரத்தில் இருப்பவனாகவும் நினைக்க தயங்கினான். அவன் தனது உயரத்தை மறக்கவோ குறைக்கவோ தயாராக இல்லை.